அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கக்கூடாது. கொஞ்சம் காலையில் ஒரு 6 மணிக்கு என்னை கூப்பிட்ட நேரத்தில் என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தால் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருப்போம். ஒன்றும் ஆயிருக்காது. அது அந்த டாக்டர் ஒருத்தர் வந்து சித்தா டாக்டர்னு சொல்லிட்டு அவர் கதை பேசிக்கிட்டே 2 மணி நேரம் எடுத்துடிச்சிட்டார். 6 மணிக்கு 6:30க்கு வந்து ஒரு 7:30 8 வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி மேயாட்டு கொண்டு போய் அந்த லேட் பண்ணது தான் பெரிய தவறாகி போச்சு. அது அவர் ரொம்ப விஷயதாரிங்கிறதுனால நாங்களும் அவளை துரிதப்படுத்த இருந்துட்டோம். அது எங்களோட கவலினம், அவரோட அலட்சிய போக்கு ஆயிடுச்சு. அது இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிடுச்சு எங்கள் குடும்பத்துக்கு. என்ன பண்ணுறது? இனிமேல் அந்த மாதிரி எந்த வித ஒரு அக்கரன்ஸும் நடக்காமல் பார்த்துக்கணும். யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னாங்க நெஞ்சு வலிக்குது மூச்சு விட முடியல அப்படிங்கிறது யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? 2 பேரும் நாங்கள், நானும் பையன், அண்ணன் மகன் 2 பேரும் தான் ஒன்றா தான் ரூம்குள்ளே போனோம். போகும்போது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லலை, நைட்டு பூரா தூக்கம் இல்லைடா, வீசிங் ட்ரபிள் இருக்குது, மூச்சு விட முடியல அப்படின்னாரு. உடனே போய் டாக்டரை பார்ப்போம். இல்லை என்கிட்ட தான் எல்லாம் இருக்கேன், பல்ஸ் ரேட்டு எல்லாத்தையும் பார்த்துடலாம், அதெல்லாம் எழுதினாரு. நாங்கள் தேடி பார்த்து எங்கே வச்சாருன்னு தெரியலன்னா உடனே எழுந்திருச்சு. அவரே வந்து ட்ராயரெல்லாம் இழுத்தெல்லாம் செக் பண்ணார், நல்லா இருக்கார். அதுக்கப்புறம் சோஃபாவில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொன்னார். டாக்டர் வேணா கூட்டு வா, தப்பாக நினைக்க வேண்டாம், தயவுசெய்து கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னா நான் கிளம்பி டாக்டரை கூப்பிட போனேன். பாதி தூரத்தில் போனதும் அண்ணன் பையன் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டான். ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதில் தான் பெரிய மிஸ்டேக் ஆகி போச்சு. போய் டாக்டர் அழைச்சிட்டு வந்தோன்னா அவர் அந்த சீரியஸ்னஸ் சொல்லியிருப்பார். உடனே ஆம்புலன்ஸ் வச்சு பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம், ஆக்சிஜனை மாஸ்கோட அழைச்சிட்டு போயிருக்கலாம். அது என்ன, அது ஒரு டைமோ என்னன்னு தெரியல, அப்படி ஆகி போச்சு. அவர் வழக்கமாக ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்களா? ஏற்கனவே இருக்கு பைபாஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 வருஷமாக அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கடி காவேரி ஹாஸ்பிட்டல் போவார், போயிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கக்கூடாது. கொஞ்சம் காலையில் ஒரு 6 மணிக்கு என்னை கூப்பிட்ட நேரத்தில் என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தால் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருப்போம். ஒன்றும் ஆயிருக்காது. அது அந்த டாக்டர் ஒருத்தர் வந்து சித்தா டாக்டர்னு சொல்லிட்டு அவர் கதை பேசிக்கிட்டே 2 மணி நேரம் எடுத்துடிச்சிட்டார். 6 மணிக்கு 6:30க்கு வந்து ஒரு 7:30 8 வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி மேயாட்டு கொண்டு போய் அந்த லேட் பண்ணது தான் பெரிய தவறாகி போச்சு. அது அவர் ரொம்ப விஷயதாரிங்கிறதுனால நாங்களும் அவளை துரிதப்படுத்த இருந்துட்டோம். அது எங்களோட கவலினம், அவரோட அலட்சிய போக்கு ஆயிடுச்சு. அது இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிடுச்சு எங்கள் குடும்பத்துக்கு. என்ன பண்ணுறது? இனிமேல் அந்த மாதிரி எந்த வித ஒரு அக்கரன்ஸும் நடக்காமல் பார்த்துக்கணும். யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னாங்க நெஞ்சு வலிக்குது மூச்சு விட முடியல அப்படிங்கிறது யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? 2 பேரும் நாங்கள், நானும் பையன், அண்ணன் மகன் 2 பேரும் தான் ஒன்றா தான் ரூம்குள்ளே போனோம். போகும்போது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லலை, நைட்டு பூரா தூக்கம் இல்லைடா, வீசிங் ட்ரபிள் இருக்குது, மூச்சு விட முடியல அப்படின்னாரு. உடனே போய் டாக்டரை பார்ப்போம். இல்லை என்கிட்ட தான் எல்லாம் இருக்கேன், பல்ஸ் ரேட்டு எல்லாத்தையும் பார்த்துடலாம், அதெல்லாம் எழுதினாரு. நாங்கள் தேடி பார்த்து எங்கே வச்சாருன்னு தெரியலன்னா உடனே எழுந்திருச்சு. அவரே வந்து ட்ராயரெல்லாம் இழுத்தெல்லாம் செக் பண்ணார், நல்லா இருக்கார். அதுக்கப்புறம் சோஃபாவில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொன்னார். டாக்டர் வேணா கூட்டு வா, தப்பாக நினைக்க வேண்டாம், தயவுசெய்து கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னா நான் கிளம்பி டாக்டரை கூப்பிட போனேன். பாதி தூரத்தில் போனதும் அண்ணன் பையன் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டான். ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதில் தான் பெரிய மிஸ்டேக் ஆகி போச்சு. போய் டாக்டர் அழைச்சிட்டு வந்தோன்னா அவர் அந்த சீரியஸ்னஸ் சொல்லியிருப்பார். உடனே ஆம்புலன்ஸ் வச்சு பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம், ஆக்சிஜனை மாஸ்கோட அழைச்சிட்டு போயிருக்கலாம். அது என்ன, அது ஒரு டைமோ என்னன்னு தெரியல, அப்படி ஆகி போச்சு. அவர் வழக்கமாக ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்களா? ஏற்கனவே இருக்கு பைபாஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 வருஷமாக அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கடி காவேரி ஹாஸ்பிட்டல் போவார், போயிட்டு வந்துடுவார். சித்தா டாக்டர் என்று வந்த ஒருவர் கதை பேசிக்கொண்டே 2 மணி நேரத்தை இழுத்தடித்து விட்டதாக
உயிரிழந்த நடிகர் ராஜேஷின் தம்பி சத்யன் பேட்டியளித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெபஸ்டன். ஜெபஸ்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். இன்று காலை சுமார் 8:30 மணி அளவுல மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது திடீரென்று மூச்சுத்திறன் காரணமாக நடிகர் ராஜேஷ் உயிரிழந்திருந்தார். அவரை கொண்டு சென்று மருத்துவமனையில் பரிசோதிக்கும் போது அவர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக மருத்துவமனை தகவல் கூறியிருக்கிறது. சோகத்துடன் அவருடைய உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் அவருடைய உடலை அஞ்சலிக்காக பொதுமக்கள் மற்றும் நடிகர்கள் அவருடைய நண்பர்களுடைய அஞ்சலிக்காக தனது வீட்டில் வைத்திருந்தார்கள். தொடர்ந்து அவருடைய மகள் கனடாவில் குடும்பத்தோடு வசித்து வருவதால் அவர் அங்கிருந்து வருவதற்காக காலதாமதம் ஏற்படும். அதன் காரணமாக அவருடைய உடலை இங்கே தொடர்ந்து 4 நாட்கள் வைத்திருந்தால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்பதன் காரணமாக தற்போது என்ஃபார்மிங் செய்வதற்காக இங்கிருந்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த இடைவெளியில் தான் தொடர்ந்து அவர் ராஜேஷினுடைய மரணத்திற்கான காரணம் என்பது தொடர்பாக அவரது சகோதரர் சத்யன் பாலிமர் தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்திருந்தார். இது தொடர்பாக அவர் பேசும்போது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சில தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அண்ணனுக்கு காலை 6 மணிக்கே சற்று உடல்நிலையில மாற்றுதல் தெரிந்திருக்கிறது. மூச்சு விட அவருக்கு திணறி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதன் காரணமாக அவர் உடனடியாக என்னை அழைத்திருந்தால் நான் நேரடியாக மருத்துவமனைக்கு நாங்கள் அழைத்து சென்றிருப்போம். ஆனால் அவருடன் ஒரு சித்தா மருத்துவர் வந்திருந்து சுமார் 2 மணி. விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.